நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அஹானா ஹாஸ்பிட்டல் சார்பாக எனது வாழ்த்துக்களை கூறி நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கொண்ட ஒரு சிறு தலைப்பு எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. என்று முக்கியமாக கணவன் மனைவி உறவுகளில் இது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. இது சில மொழிபெயர்ப்புகள் பரிவு அல்லது பச்சாதாபம் எதை வேணாலும் சொல்லலாம். இந்த எம்பத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய உணர்வுகளை மதித்தல் ஒன்று. அடுத்து அந்த உணர்வுகளுக்குள் நம்மை வைத்து பார்த்தல். இது ஏன் கணவன் மனைவிக்கு ரொம்ப அதிகம் தேவை அப்படின்னா, அந்த கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவருடைய இக்கட்டான சூழலில் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்கும் பொழுது, இழப்புகளை சந்திக்கும் பொழுது, அந்த இடத்துல ஹஸ்பண்டோ அல்லது மனைவி ஒரு இடத்துல அவங்களுக்கு வேணுங்கிற ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறது, ஏதோ ஒரு கடமைக்காக 2 வார்த்தை பேசுறது இல்லை. அந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டால் நான் எப்படி அதை சமாளிப்பேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கணவன் மனைவிகள்கிட்ட கவுன்சிலிங் வர்றப்போ அவங்க சொல்லுகிற முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்னுடைய உணர்வுகளை அவர் மதிக்கிறதே இல்லை, என்னுடைய வேதனைகளை புரிஞ்சு கொள்வதே இல்லை. பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஒரு தம்பதிகளுக்கு இடையில் அந்த வேதனைகளை புரிந்து கொள்ள தவறுகிறார்களோ அங்கே என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ள கோபம், அந்த வெறுப்பு அதிகமாகி கொண்டே வருகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நானே எதுக்காக நான் வரணும், எனக்கு இருக்கிற வேதனையை நீ புரிஞ்சுக்கலையே. அப்போ என்ன ஆயிடுன்னா அந்த இருவருக்கிடையே உள்ள விரிசல் அதிகமாகிடுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நான் அந்த இழப்பில் இருந்து அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவர்களை நான் தேற்றும் பொழுது அந்த மனைவி அது மிகவும் ஒரு அன்பான அந்த உறவை இன்னும் அவங்க கட்டி எழுப்ப முடியும். இதுதான் இன்றைக்கி குறைந்து கொண்டே வருகிறது. அதில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், கணவன் மனைவி இருவருமே அவருடைய உணர்வுகளுக்குள் போங்க. உணர்வுகளுக்குள்ளே நீங்கள் இருந்து அந்த வேதனைகளை பகிர்ந்து கொண்டு அந்த வேதனைகளை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொண்டு உங்களுடைய பேச்சுகளில் கூட நீங்கள் அதை காட்டலாம். உங்களுடைய வார்த்தைகள் அழகாக சொல்லலாம். உன்னுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத காட்டலாம். இந்த இடத்துல நீங்கள் பரிதாபப்படுவதை விட பரிதவிப்பு அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கிற அவங்களுக்கு நீங்கள் புரிய வைத்தாலே மிகவும் ஒரு அழகான ஒரு உறவை நீங்கள் எழுப்ப முடியும். நிச்சயமாக கணவன் மனைவி உறவு அதிகமாக மேம்பட வேண்டுமானால் இந்த உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒரு அருமையான இல்லற வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம். என்ன நேயர்களே, சந்திப்போமா?